ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மைவி3 ஆட்ஸில் எஸ்எம்க்கு பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அது சொந்தமாக ஒரு சின்ன டீட்டெயில் தான். ஸோ பேமெண்ட் கண்டினியூஸாக வந்தாலுமே எல்லாருமே கேட்குறது, பேமெண்ட்ஸ் வந்த மெசேஜை கொஞ்சம் ஷோ பண்ணுங்கள், பார்த்தா கொஞ்சம் எங்களுக்கும் திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே மெசேஜ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக தான் 22/6 சாட்டர்டே வந்து பேமெண்ட் வந்து கிரெடிட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இன்றைக்கும் ஒரு சிலருக்கு கிரெடிட் ஆகிருக்கு. அதை நம்ம வீடியோவில் நம்ம இப்போ ஷோ பண்ணுறோம். அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் வந்திருக்கிற ஒரு ஃபார்வர்ட் மெசேஜில் பார்த்திங்க அப்படின்னா 6000 சில்லற ஒருத்தவங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் என்னென்னா எஸ்எம்க்கு அந்த அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆக வாய்ப்பு இல்லை. ஸோ டிஎம்காக தான் மேக்ஸிமம் இருக்கணும். சப்போஸ் உங்களில் யாருக்காவது எஸ்எம் இல்லாமல் வேறு யாருக்கும் பேமெண்ட் கிரெடிட் ஆகிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம இதில் மற்ற மெம்பர்ஸ்க்கும் பேமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ உங்களில் வேறு யாருக்கும் பேமெண்ட் என்ன கிரெடிட் ஆகிருந்தாலும் சரி, நீங்கள் என்ன சொல்ல விரும்பினாலும் சரி, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் மேக்ஸிமம் பேமெண்ட் வந்து இந்த மாதம் 30ஆம் கண்டிப்பாக ஒரு பேமெண்ட்டாவது கிரெடிட் ஆகிரும். ஸோ நம்பிக்கையாக இருங்க, கன்ஃபார்மாக வந்துடும். டேட் எதுவும் சொல்லலை அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒரு டேட்டை சொல்லியாச்சுன்னா அந்த டேட்டில் சப்போஸ் பேமெண்ட் போட முடியல அப்படின்னா எல்லோரும் இந்த டேட்டில் சொன்னாங்க வரலையேன்னு எல்லோரும் ஒரு கொஸ்டின் வரும். ஸோ எம்டிஆர்கள் வந்து டேட்டு சொல்லாமல் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இதுவாக தான் இருந்திருக்கும். இது மக்களுக்கான நிறுவனம்னு கூடிய சீக்கிரம் எல்லாருக்கும் தெரிய வரும். நன்றி.